காஷ்மீர் மாநிலத்துல சுற்றுலா பயணிகள் மேல நடந்த துப்பாக்கிச்சூடு ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொன்னாலே அதை உடனடியாக அங்க இருக்கின்ற இஸ்லாமிய மக்களோடு தொடர்பு படுத்துகின்ற ஒரு போக்கு இயல்பாகவே இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு கேட்டு சுட்டாங்க அப்படின்னு ஒரு சங்கி கூட்டம் இங்க உருட்டிட்டு இருக்காங்க. வேட்டையாடுவோம் அப்படின்னா நீங்க என்ன காட்டு மிராண்டிகளா? காஷ்மீர் தீவிரவாதிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்ட இந்து மக்களுக்கு நீங்கள் அஞ்சலி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அனைவருக்கும் வணக்கம். காஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுலா பயணிகள் மேலே நடந்த துப்பாக்கிச்சூடு, அதாவது தீவிரவாதிகள் நடத்திய அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அப்படின்றது உலகத்தையே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அங்கே பஹல்காம் அப்படின்ற ஒரு இடம், அது ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக இருக்குது. அங்கே நிறைய மக்கள் சுற்றுலாவுக்காக அங்கே போயிட்டு இருக்கிற ஒரு இடமாக அந்த பஹல்காம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் தீவிரவாதிகள் ஒரு 6 பேர் உள்ள புகுந்து அங்கிருந்து அப்பாவி மக்களை, சுற்றுலாவுக்கு வந்திருக்கிற அப்பாவி பொதுமக்களை, அதாவது வேறு வேறு இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த அந்த அப்பாவி பொதுமக்களை கண்மூடித்தனமா இரக்கமே இல்லாம சுட்டு கொண்டிருக்காங்க. 26 பேர் அதுல செத்து போயிருக்காங்க. 10க்கும் மேல காயமடைந்து மருத்துவமனைகள்ல இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இதுல தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் இருக்காங்க. இந்த தாக்குதல் அப்படின்றது எல்லாரையுமே அதிர்ச்சியில உறைய வச்சிருக்குது. ஏன்னா ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் சரி, அல்லது போரா இருந்தாலும் சரி, தொடர்புடைய நேரடியாக நடக்கின்ற விஷயங்களாக இருக்கும். ஒன்று ராணுவத்துக்கும் இன்னொரு நாட்டு ராணுவத்துக்கும் நடக்கிறதா இருக்கும் ஒரு போர் அப்படின்றது. இப்போ தீவிரவாத தாக்குதல்ன்றது அங்கே இருக்கிற பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்குமான தாக்குதலாக இருந்துட்டு இருந்த ஒரு நிலை மாறி இன்றைக்கு அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொள்கின்ற அளவிற்கு அந்த தீவிரவாதிகள் துணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்பே இல்லை இவர்களுக்கும் அந்த தீவிரவாதிகளினுடைய நோக்கம். அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டும், எப்படி இருந்தாலும் தீவிரவாதம் அப்படிங்கிறது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, அல்லது எதன் பெயரால் வந்தாலும் சரி, அது கண்டிப்பாக அனுமதிக்கப்படக்கூடாது. அது கடுமையாக அதை ஒடுக்கப்படணும். அந்த தீவிரவாதம் அப்படிங்கிறதே உலகத்தின் எந்த மூலையிலையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. ஏன்னா ஆயுதம் எதற்குமே முடிவாகாது அப்படிங்கிறது நமக்கு அதில் ரொம்ப உறுதியாக நம்ம இருக்கோம். அப்போது இந்த ஒரு சூழலில் இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது கடுமையான கண்டனத்திற்குரியது. அவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதில் 4 பேரோட புகைப்படங்களை இந்திய புலனாய்வு முகமை வெளியிட்டிருக்கிறது. அதை வச்சு இன்றைக்கு அவங்களை இராணுவம் ரொம்ப தீவிரமாக இந்திய இராணுவம் அந்த தீவிரவாதிகளை தேடிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு யாருடைய தாக்குதல் இது? யார் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள்? அதுவும் காஷ்மீரில் ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொன்னாலே அதை உடனடியாக அங்கு இருக்கின்ற இஸ்லாமிய மக்களோடு தொடர்பு படுத்துகின்ற ஒரு போக்கு இயல்பாகவே இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த சூழல்ல இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இதற்கு யார் பொறுப்பேற்று இருக்கிறார்கள் அப்படின்னா லஷ்கர்-இ-தொய்பா அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு. அந்த அமைப்பினுடைய ஒரு ஆதரவு அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இதுக்கு பொறுப்பேற்று இருக்கிறது. நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட அந்த அமைப்பு அப்படிங்கிறது பூண்டோடு அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது. இதற்கு இந்தியாவில் தீவிரவாத தடுப்பு சட்டம் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தீவிரவாதத்திற்கு எதிரான சட்டங்கள் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் வைத்து அவர்களை கண்டுபிடிச்சு அவர்கள் அந்த அந்த சட்டத்திற்கு முன்னாடி நிறுத்தி அவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஒரு என்ன சொல்றது ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வன்முறையோ அல்லது ஒரு தீவிரவாதம் அப்படிங்கிறதோ தீர்வாகாது அப்படிங்கிறதுல நமக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சரி, இப்போ இந்த அப்பாவிகள் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த துப்பாக்கிச்சூடு அப்படின்றத எல்லோருமே ஒரு கரிசனத்தோடும் அக்கறையோடும் ஒரு பதற்றத்தோடும் அணுகின்ற ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு இங்க பார்க்குறோம். ஏன்னா உண்மையிலேயே எல்லாருக்கிட்டையுமே ஒரு பதற்றத்தை இது உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஒரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அங்க ஒரு துப்பாக்கிச்சூடு, ஒரு கோரமான துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. 26 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இன்னும் அங்க நிறைய சுற்றுலா பயணிகள் காஷ்மீர்ல இருக்காங்க. அவர்களை பாதுகாப்பாக வெளியில கொண்டு வரணும், கொண்டு அவரவர்கள் ஊர்களுக்கு பத்திரமாக திருப்பி அனுப்பணும், அவங்களாம் பத்திரமா அவங்க வீட்டுக்கு சேரணும். இவ்வளவு ஒரு சிக்கல்கள் அங்க இருக்கிற ஒரு சூழல்ல இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் வழக்கமா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அங்க அந்த தீவிரவாதிகள் சுடும்போது வழக்கமா இவங்க சொல்ற அதே உருட்டுகள் தான். தீவிரவாதிகள் சுடும்போது என்ன செஞ்சாங்களாம், ஒவ்வொருத்தரையா நீங்க இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு கேட்டு சுட்டாங்க அப்படின்னு
ஒரு சங்கி கூட்டம் வந்து இங்க உருட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. தீவிரவாதிகள் உள்ள வந்து சுடுறாங்கன்னு சொன்னா அவங்க உயிருக்கும் தான் அங்க ஆபத்து இருக்கு. அப்போ தங்கள் உயிரை பணயம் வச்சு ஒருத்தன் உள்ள வந்து தீவிரவாதத்துல ஈடுபடுறான், துப்பாக்கி சூடு நடத்துறான் அப்படின்னா, அவன் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே புடிச்சு நிறுத்தி, "உன் ஜாதகத்த குடு. நீ வந்து எந்த மதத்த சார்ந்தவன்? உன்னோட ஆதார் கார்ட குடு." இப்படின்னு கேட்டா வந்து அவன் சுட்டுட்டு இருப்பான். கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவன் எவனாவது இப்படியெல்லாம் வந்து பொய்ய கிளப்பி விடுவானா? ஆனா இந்த சங்கி கூட்டம் அத தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இதுக்கு நேர்மாறா இருக்கு. அதிலிருந்து வெளியில வந்த மக்கள் செய்தியாளர்கள் கிட்ட, ஊடகங்கள்ட்ட பேசும்போது பகிர்ந்து கொள்கின்ற அந்த செய்திகள் இருக்கு இல்லையா? இது இந்த சங்கிகள் சொல்லுகின்ற இந்த பொய்களுக்கெல்லாம் அப்படியே நேர்மாறா அங்க இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்த இஸ்லாமியர்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள் அப்படின்னு அங்க மக்கள் சொல்றாங்க. இதுல இந்த பல்லவின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா வந்து ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க மகன், அவங்களுடைய கணவர் 3 பேரும் சுற்றுலா போயிருக்காங்க காஷ்மீருக்கு. அப்படி போன இடத்துல அவங்க கண்ணு முன்னாடியே தீவிரவாதிகள் அந்த அம்மாவுடைய கணவர வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. உடனே இவர்கள் 2 பேருக்குமே வந்து அடுத்ததாக ஆபத்து இருக்குன்னு உடனே அங்க இருக்கிற இஸ்லாமிய இளைஞர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க, ஓடி வந்து இவங்க 2 பேரையுமே காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய இளைஞர்கள் தான் வந்து எங்களை காப்பாத்துனாங்க. நாங்க வந்து அவங்கள சகோதரர்களா தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு இந்து. அந்த பேர்ல இருந்தே நமக்கு தெரியுது. சரியா? அதே மாதிரி மற்ற சுற்றுலா பயணிகளும் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சாங்க. நாங்க கேட்காமலே எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அங்க வந்து குதிரை சவாரி செய்கின்ற, அதாவது குதிரை சவாரி தொழில் செய்கின்ற, இப்போ நம்ம இங்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டி எல்லாம் போனோம், ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா குதிரை சவாரி இருக்கும்ல, அந்த அங்க வருகின்ற சுற்றுலா பயணிகளை வந்து தன்னுடைய குதிரையில ஏற்றி அப்படியே அந்த இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு தொகையை வந்து வாங்கிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய தொழில் அப்படின்றது. அப்போ அப்படி ஒரு குதிரையை வைத்து தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞன், காஷ்மீரத்து இளைஞன், பேர் வந்து சையத் ஆதில் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இளைஞர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சுற்றுலா பயணிகளை வந்து குதிரையில ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் எல்லாரையுமே வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக தன் பக்கத்துல இருந்த அந்த சுற்றுலா பயணிகளை ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்க வச்சுட்டு, வேற எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்கன்னு சொல்லி அவர்களை பாதுகாப்பாக வச்சுட்டு, அவர் அங்கிருந்து இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்துக்கு ஓடி வர்றாரு குதிரையோட. ஓடி வந்து அங்க வந்து தீவிரவாதிகள் கிட்ட போராடுறாரு. அவங்களுடைய துப்பாக்கிகளை வந்து பறிச்சு அவங்கள சுட விடாம வந்து என்ன பண்றாரு, தடுப்பதற்காக அந்த இளைஞர் வந்து போராடுகிறார். போராடும் போது அந்த தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க, தள்ளி விட்டுட்டு சையதையும் சுட்டு கொன்னுடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் கதை விடுறாங்களே, அந்த இளைஞன் நினைச்சா அப்படியே வந்து கிளம்பி போயிட்டே இருந்திருக்கலாம்ல. ஆனா வந்து தன்னுடைய மாநிலத்துக்கு, தன்னுடைய இடத்துக்கு சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்கன்னா அவர்களை காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய கடமைன்னு நினைச்சு அந்த இஸ்லாமிய இளைஞன் தன்னோட உயிரை கூட தியாகம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு அந்த இஸ்லாமிய இளைஞரினுடைய குடும்பம் அடுத்த வேலை என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்து அவங்க தெரியாம கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்ப அவரும் தன்னுடைய உயிரை வந்து இந்த மக்களுக்காக வந்து தியாகம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இவ்வளவு விஷயங்கள் அங்க நடந்திருக்குது. ஆனால் அது எதுவுமே தெரியாம இந்த பக்கம் சங்கிகள் எல்லாம் என்னென்னலாம் உருட்டுறாங்க பாருங்களேன். அங்க இருக்கிற இஸ்லாமியர்களா இல்லையா இந்துக்களான்னு கேட்டு கேட்டு அவங்க சுட்டாங்களாம். இதை வந்து உங்க மோடி கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் வந்து என்னடா உங்களுக்குலாம் வந்து மனிதாபிமானமே கிடையாதா? உண்மையிலேயே நீங்களாம் மனுஷங்க தானே? சோத்த திங்கிறீங்களா இல்ல வேற எதையாவது திங்கிறீங்களான்னு கேட்க தோணுதா இல்லையா? அப்போ ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள். அப்போ ஒரு அரசு இதை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. உடனடியாக என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு அரசு இந்த நேரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ ஒரு ஒன்றிய அரசு எடுக்குது அப்படின்னு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஏன்னா உடனடியாக வந்து அவங்களுடைய பக்கத்துல இருக்கிற டார்கெட் அப்படிங்கிறது யாருன்னா பாகிஸ்தான் தான் இல்லையா? உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பாகிஸ்தானினுடைய தூதரகம், இந்தியாவில் இருக்கின்ற தூதரகத்தை மூடி இங்கிருந்த பாகிஸ்தான் தூதர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவிற்கான பாகிஸ்தான் தூதர்கள், அந்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எல்லாரையுமே வந்து வெளியேற சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியாவிற்கான தூதரகத்தையும் மூடியாச்சு. அங்கிருப்பவர்களையும் இங்க வந்து திரும்ப வர சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கான விசா வந்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விசா கொடுக்கறது வந்து தற்காலிகமா ரத்து செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பாகிஸ்தான் இந்தியா எல்லை வந்து மூடப்பட்டிருக்கிறது. அதாவது அட்டாரி வாகா பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நடவடிக்கைகள் சரி, இது கூட வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த சம்பவங்கள் ஏதாவது நடக்காமல் இருப்பதற்காக ஒரு அரசு செய்கின்ற ஒரு நடவடிக்கையாக எடுக்கலாம். ஏனென்றால் இந்த ஒன்றிய பாஜக அரசு முற்று முழுதாக பாகிஸ்தானை
குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கும். அது இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்ததற்கு பிறகு அதை வந்து நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை செய்திருக்கிறது அப்படிங்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ இன்னும் நிறைய கேள்விகளை இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எழுப்பிக்கிட்டே இருக்காங்கல்ல. அப்போ ஒரு இவ்வளவு பெரிய தாக்குதல், அதுவும் சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு மிக பிரபலமான ஒரு சுற்றுலா தலத்திற்குள் நுழைந்து தீவிரவாதிகள் சுடுகின்ற வரை இந்த உளவுத்துறையும் ராணுவமும் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு வைக்கும்போது அது சரியான கேள்விதானே. ஏன்னா உளவுத்துறை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கின்ற உளவுத்துறை மிக சக்தி வாய்ந்தது. எங்களுக்கு அங்க என்ன நடந்தாலும் தெரிஞ்சிடும் எங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த உளவுத்துறையோட வேலை என்ன தெரியுமா? உள்நாட்டுக்குள்ள இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, மற்ற பாஜகவினுடைய என்ன சொல்றது, கொள்கைகளுக்கு எதிரானவர்களை, ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுக்கு எதிராக இருப்பவர்களை கண்காணிக்கிறது மட்டும்தான் இந்த உளவுத்துறையோட வேலையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்னா பொதுவா வந்து உள்நாட்டுக்குள்ளே இஸ்லாமியர்களுக்கும் அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயல்களை என்ன செய்யலாம், அவங்களை என்ன சொல்லி வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம், அவங்களை வந்து என்ன சொல்லி நம்ம சித்திரவதை பண்ணலாம், அவங்களை என்ன சொல்லி நம்ம அழிக்கலாம், அவர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி வந்து இங்க கட்டவிழ்த்து விடலாம், அதை எப்படி கட்டமைக்கலாம், ஒரு இந்து மக்களை, அது அப்பாவியான இந்து மக்களை எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் திருப்பி விடலாம், இப்படியெல்லாம் தான் இந்த மண்டைகள் யோசிச்சுக்கிட்டே இருக்க தவிர இந்த அமித்ஷா, மோடி, ராஜ்நாத் சிங், இந்த நிர்மலா சீதாராமன் கோஷ்டிங்க கும்பலெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கே தவிர நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்தெல்லாம் அவங்களுக்கு எந்த அக்கறையுமே கிடையாது. அதனாலதானே சைனா வந்து அருணாச்சல பிரதேசத்துல முக்கால்வாசி பாதிக்கு மேல பிடிச்சிட்டான் இல்லையா? அப்ப அது வரைக்கும் நுழைய விட்டுட்டு நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. அப்ப இங்க வந்து உளவுத்துறை என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக செத்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உளவுத்துறைக்கு உயிரே கிடையாது. அதுல வந்து உள்துறை அப்படிங்கிறது என்ன சொல்றது, மனசாட்சி இல்லாத ஒரு துறையாக இருக்கிறது. ஏன்னா அதுக்கு துறையினுடைய அமைச்சராக யார் இருக்கான்னா நம்ம அமித்ஷா இருக்கார். அப்புறம் எப்படி அந்த உள்துறை வந்து மனசாட்சியோடு செயல்பட முடியும்? ஸோ இவங்களுக்கு இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அப்ப இந்த இடத்தில் வந்து ஒன்றிய பாஜக அரசினுடைய உள்துறையும் உளவுத்துறையும் ராணுவத்துறையும் வந்து பாதுகாப்புத்துறையும் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இதற்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அமித்ஷா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பாஜக அரசையுமே வந்து இன்றைக்கு ராஜினாமா செய்தால் மட்டும்தான் இதற்கான ஒரு சரியான ஒரு நியாயமாக இருக்க முடியும். ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க இவங்க தான் காரணம். அதுக்கப்புறமா நீங்க சர்வதேச அளவுக்கு நம்ம அதுக்கப்புறம் போகலாம். அந்த தீவிரவாதிகள் எங்க இருந்து வந்தாங்க, யார் வந்து இது அனுப்புனாங்க, அவங்களுக்கான ஃபண்டிங் எங்க வந்துச்சு, இது எல்லாத்தையும் அடுத்த கட்ட விசாரணை வந்து நடக்க தான் போகுது. ஆனால் உடனடியான பொறுப்பு அப்படிங்கிறது கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால், இந்த சொல்லுவாங்கல்ல தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா அந்த அரசியல்ல, அந்த மாதிரி அப்படி ஒரு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டியவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஒட்டுமொத்த பாஜக, ஒன்றிய பாஜக கும்பல் அப்படிங்கிறதா இதுல இருக்கிற உண்மை. சரி, இப்போ அமித்ஷா உடனடியாக வந்து அங்க போயிட்டாரு. வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துட்டு பிரதமர் இங்க வந்துட்டாரு. அதே மாதிரி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியும் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவருடைய அமெரிக்க பயணத்தை ரத்து செஞ்சுட்டு உடனடியாக வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து பிரதமர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது, அதுல அவர் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, இது வந்து நல்ல செய்திகள், வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இப்போ இன்னொரு கேள்வியை முன்வைத்து நம்முடைய தோழர் சுந்தரவள்ளி வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து வந்துட்டு இருக்கு. அவங்கள பத்தி கண்ணாபின்னான்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு ராணுவ வீரரே வந்து என்ன பண்றாரு, அங்கிருந்து ஒரு வீடியோ போட்டு சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணி போட்டிருக்காரு. அவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்க சுந்தரவள்ளி அப்படின்னு சொன்னா, மணிப்பூர்ல நடக்கும்போது இவங்க போகல, அதே மாதிரி வந்து புல்வாமா நடக்கும்போது இவங்க போகல, ஆனா இப்ப மட்டும் எல்லாரும் ஓடி ஓடி போறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து புல்வாமா தாக்குதல் அப்படிங்கிறது பாஜக அரசோட திட்டமிடப்பட்ட தாக்குதல், இவர்களே நடத்தியது. 40 ராணுவ வீரர்களை பலி கொடுத்துதான் அவர்கள் அடுத்த தேர்தலில் வென்றார்கள் அப்படிங்கிறது நாம சொல்லல, நாம அதுல குற்றம் சாட்டல. அன்றைக்கு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாத்தையும் வந்து வெளியில சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர்களுடைய ஆளுநர், அவர்கள் நியமித்த ஆளுநர் காஷ்மீர் மாநிலத்துல சத்யபால் மாலிக், அவர் தான் வந்து இந்த விஷயத்தை வெளியில சொல்றாரு. அப்ப இதை எல்லாவற்றையும் ஒரு உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் பார்த்தா இப்படிதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி சொல்லியிருக்காங்க. இதுல எந்த இடத்திலும் அவர்கள் ராணுவத்தை குறை சொல்லவே இல்லை. அது நம்ம கவனிக்கிறோம். எந்த இடத்துல கூட, ஒரு இடத்துல கூட அவங்க ராணுவத்தை வந்து குறை சொல்லவே இல்லை. ஆனா அந்த ராணுவ வீரர் என்ன சொல்றாருன்னா, இவர் சுந்தரவள்ளியை வந்து ஒருமையை பேசி அவ இவன் எல்லாம் பேசி அவர் வந்து ஒரு பதிவை வந்து அவர் போடுகிறார். ஓகே, அவர் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஆனா தமிழ்ல பேசி ரொம்ப தெளிவா வந்து அவர் போட்டிருக்காரு அந்த வீடியோவை. அப்போ இப்படி திசை திருப்புகிற வேலைகளை வந்து தொடர்ந்து இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்றைக்குமே எல்லையில் நின்று இந்த நாட்டை காப்பாற்றுகின்ற, உயிரை பணயம் வைத்து நாட்டை பாதுகாக்கின்ற, எல்லைகளை பாதுகாக்கின்ற ராணுவ வீரர்கள் மீது இந்த சங்கிகளை விட நமக்கு மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. ஏன்னா
கார்கில் போராக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக நடந்த சீனா இந்தியா போராக இருந்தாலும் சரி, அல்லது பாகிஸ்தானுடனான போராக இருந்தாலும் சரி, அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களினுடைய பங்களிப்பு அந்த போருக்கு என்னவாக இருந்தது, குறிப்பாக திமுகவினுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது, அன்றைக்கு திமுக அரசு இருக்கும்போது எவ்வளவு நிதிகள் நாம் திரட்டி கொடுத்தோம், இந்தியாவிலேயே வந்து அதிக அளவு நிதி கொடுத்த மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்யப்பட்டு ஆன் ரெக்கார்டா இருக்கு. அதனால நீங்க வந்து இந்த உருட்டுறதெல்லாம் வந்து இங்க செல்லுபடி ஆகாது. சரியா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஒரு ஒரு கொடூரங்கள் நடந்திருக்கிறது. எல்லாருமே வந்து கண்டிக்கிறாங்க. அங்கிருந்து வந்து தமிழர்கள் 151 பேர் வந்து காஷ்மீர்ல இருந்து வெளியில வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து டெல்லியில இருக்கிற தமிழ்நாடு இல்லத்துல வந்து தங்க வச்சு அவர்களுக்கான உணவு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி திரும்ப அவர்களை சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போற வேலைகளை வந்து அனுப்பி வைக்கிற வேலைகளை தமிழ்நாடு அரசு முன்னின்று ஏற்பாடு செய்திருக்கிறது. ஏன்னா அங்க வந்து மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா அவர்களும் திரு ஏகேஎஸ் விஜயன் அவர்களும் வந்து அங்க இருந்து அந்த மக்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லோருமே தமிழ்நாடு அரசுக்கு இன்னைக்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிட்டு வீடுகளுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இதை எப்படி வந்து அணுகுவது அப்படிங்கிறது ஒரு அரசு. இப்போ பிரதமர் வந்தாரு, அவர் வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு முதல்ல வந்து ஆறுதல் சொல்லணும். ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பதற்றத்தை தணிக்கின்ற வகையில் இந்த நாட்டினுடைய தலைவர் வந்து பேசணும் மக்கள் கிட்ட. ஒரு வானொலியில் தோன்றியோ அல்லது உடனடியாக வந்து ஒரு அதான் என்ன என்ன பார்த்தது சவர் பாத்தாச்சு என்ன பார்த்தது மான் கி பாத் அதுலதான் அவர் அடிக்கடி பேசுறாருல்ல, அந்த மாதிரி எதையாவது ஒருல வந்து என்ன பண்ணணும், அவர் பேசி அல்லது தொலைக்காட்சிகளில் பேசி அந்த மக்கள் கிட்ட வந்து இந்திய மக்கள் கிட்ட இல்ல இதை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம், தீவிரவாதிகள் வந்து 4 பேருடைய அடையாளம் தெரிஞ்சிருக்கிறது, அவர்களை வந்து நம்ம தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக இந்த தீவிரவாதிகளை கண்டுபிடித்து நாம் தண்டனை வழங்குவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மக்கள் யாரும் பதற்றப்பட வேண்டாம், அமைதியான நிலைதான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பிரதமர் பேசணும். ஆனா அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, எங்க பேசுறாருன்னா பீகார்ல நடந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசுறாருங்க. இது பத்தி வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்தோடனே அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, அதாவது இந்த தீவிரவாதிகள் கண்டிப்பாக நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், ரைட், அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது, அது கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாகவும் இங்க இருக்கு. ஆனா அடுத்தவர் என்ன பேசுறாருன்னா, அந்த தீவிரவாதி இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு உதவுபவர்களை அழிக்காமல் விடமாட்டோம், அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்குல்ல, இந்த சொற்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள பிரதமர் பேசுற பேச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இங்க இருக்குல்ல. வேட்டையாடுவோம் அப்படின்னா நீங்க என்ன காட்டு மிராண்டிகளா வேட்டையாடுறதுக்கு? அதாவது ஒரு ஒரு நடவடிக்கையை எப்படி எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. நீங்க அதற்குன்னு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. ஆனா ஒரு பிரதமர் பேசுறாரு, அந்த தீவிரவாதிகளை நாங்கள் வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்றதும், அதோடு கூட அவர்களுக்கு உதவி செய்தவர்களை தேடி தேடி நாங்கள் வேட்டையாடுவோம் அப்படின்றாரு. அவர்களோடு ஆதரவு கொடுத்தவர்களை நாங்கள் அழிக்கப்படுவார்கள் அவர்கள் எல்லாம் அப்படின்னு அவர் வந்து பேசுறாரு. நீங்க ஆவேசமா பேசுங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனால் அந்த சொற்களில் கவனம் இருக்கணும். அந்த வேட்டையாடுதல் அப்படிங்கிறதுலாம் எவ்வளவு மோசமான ஒரு சொற்கள் அது. ஆதரவாளர்கள் எல்லாம் அழிக்கப்படுவாங்க. இவங்களுடைய பார்வையில் பாஜக மோடியினுடைய பார்வையில் ஆதரவாளர்கள் அவங்க யாரை சொல்லுவாங்கன்றது ஆப்வியஸா இங்க இருந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இதிலெல்லாம் வந்து இவர்கள் மோசமான ஒரு அணுகுமுறையைத்தான் ஒன்றிய பாஜக அரசு இந்த விஷயத்திலும் கடைபிடிக்கிறது. செத்தவங்களை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அதுல என்ன ஆதாயம் தேட முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா எவ்வளவு கேவலமானவங்க, அசிங்கமானவங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? என்னன்னா ஒரு பேனர் வச்சுட்டு அதுல கீழே வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்து மக்களுக்கு எப்படி இந்து மக்களுக்கு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேனர், ஒயிட் கலர்ல பேனர் வச்சுட்டு கீழே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல யாரு நிக்கிறாங்கன்னா இந்த வானதி நிக்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தேசிய பாஜகன்ற ஒரு பெரிய தேசிய கட்சியினுடைய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. எல்லாமே சரிதான். அவங்களுக்கு முன்னாடிலாம் வந்து திருமதி, திருமிகு அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதைக்குரிய விழிச்சொல்லை போட்டு தான் வந்து நம்ம இது வரைக்கும் அவங்கள வந்து பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் மனிதர்களுக்குத்தான் அப்படிங்கிறத இவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நீங்க மனுஷங்களுக்கு போட்டுக்கோங்க, எங்களுக்கு அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞன் வந்து உயிரை விட்டுருக்கான் அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக காஷ்மீர்ல. இன்னும் அங்க சுட்டுக் கொல்லப்பட்டதுல வெறும் இந்துக்கள் மட்டும் கிடையாது, இஸ்லாமியர்களும் அங்க சுற்றுலா போயிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, உடனே வந்து காஷ்மீர் தீவிரவாதிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்ட இந்து மக்களுக்கு நீங்கள் அஞ்சலி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்றுக் கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்க போய் அங்க போய் நின்று இந்த மாதிரி அஞ்சலி செலுத்துறீங்களே, அப்போ உங்களுடைய கேவலமான எண்ணம் என்னங்கிறது எல்லாருக்குமே புரியுது இல்லைங்க. அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கும் போதே என்னவோ வந்து அரிசி மொத்த வியாபாரம் பண்றதுக்கு ஒரு கடையை திறந்த மாதிரி லாபம்னு எழுதி கடையை திறந்தவங்க தான் இந்த வானதி.
அப்படிப்பட்டவங்களுடைய எண்ணம் சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் கேவலமா இருக்கும். அதாவது சாவுல கூட வந்து தங்களுக்கான ஆதாயம் என்ன அப்படிங்கறத தேடுற ஒரு என்ன சொல்றது ஒரு ஈனத்தனமான ஒரு கூட்டம். அதாவது என்ன சொல்றது பிணந்து நீ கழுகுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் இந்த பாஜக சங்கி கூட்டத்துக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாதுங்க. அப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயத்தை இந்த ஒரு தாக்குதல்ல கூட அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இவர்களை வந்து என்ன சொல்றது நாம தான் வந்து அடையாளப்படுத்தணும், மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும். இன்னொரு பக்கம் ராணுவம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது இன்னைக்கு ராணுவத்துல வந்து 3 ஆண்டுகளாக ஆட்சேர்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ராணுவத்துக்கு 3 வருஷமா ஆளே எடுக்கல. இன்னொரு பக்கம் 1,80,000 ராணுவ வீரர்கள் வந்து ராணுவத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த அக்னிவீர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, 4 வருஷம் தான் ராணுவத்துல வந்து இருக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வெளியில பண்ணி இப்படி ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட காலக்கெடுலாம் வச்சு வெளியில அனுப்பிடுறாங்க. நிரந்தரமான ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து இருக்க முடியாது அங்க அப்படின்ற ஒரு நிலையை இந்த அக்னிவீர் திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதுல 1,80,000 ராணுவ வீரர்களை வெளியில அனுப்பியாச்சு. 3 ஆண்டுகளாக ராணுவத்துக்கு ஆளே எடுக்கல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, சுத்தி சுத்தி பாகிஸ்தான் வந்து ஆபத்துன்றீங்க, ஆப்கானிஸ்தான் எங்களுக்கு ஆபத்தா இருக்குன்றீங்க. அப்போ சுத்தி சுத்தி எல்லாமே ஒரு குட்டி மொரிசியஸ் நாட்டோட கூட முறைச்சுக்கிட்டு எல்லாரையும் இந்தியாவை சுத்தி பகையாக இருக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி வச்சுட்டு நீங்க ராணுவத்துக்கும் ஆள் எடுக்கலன்னு சொன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? இப்ப வரைக்கும் அக்னிவீர் திட்டத்துல நீங்க சேர்த்து வைத்திருக்கிற ராணுவ வீரர்கள் கூட அனைவருமே வந்து RSS சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறவங்களா தான் நீங்க பார்த்து சேர்த்திருக்கீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து இங்க இருந்துட்டு இருக்கு. அப்போ ஒன்றிய பாஜக அரசினுடைய மோடி அமித்ஷா கும்பலினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக ராணுவத்தை கொண்டாவது நாங்கள் இந்து ராஷ்டிரமாக மாற்றி விடுவோம், அதற்காக நாங்கள் ராணுவத்தை பயன்படுத்த அதாவது உள்நாட்டுக்குள்ள இருக்கிறதுல நாங்க வந்து ராணுவத்தை பயன்படுத்தினா போதும், நாங்க எல்லைகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு இவங்க சொல்ல வர்றாங்களா? ஒரு ஒன்றிய பாஜக அரசினுடைய கைகளில் இந்த நாடு அப்படின்றது பாதுகாப்பற்றதாக மாறி இருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் பாதுகாப்பற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அங்க இருந்து வந்து மக்களை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு சொந்தமாக விமான சேவை கூட இல்லாத அளவிற்கு இந்த நாட்டை கேவலமான நிலைக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு மாற்றி வச்சிருக்கிறது. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, விமான நிறுவனங்கள் கிட்ட வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க, நீங்க வந்து குறைந்த கட்டணத்துல அந்த மக்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. வெக்கமா இல்ல இந்த இவங்களுக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும்? இவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு வந்து பேசினாலும் சரி எடுத்து சொன்னாலும் இதெல்லாம் திருந்துற ஜென்மமே இல்லை அப்படிங்கிறதா தெரியுது. ஏன்னா இஸ்லாமியர்களுடைய வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றின கையோடு உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்ததா கிறிஸ்தவர்களை வந்து குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க குஜராத்ல அலகாபாத் அப்படின்ற பகுதியில ஒரு இடத்துல ஒரு தேவாலயத்துல ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறாங்க. கடந்த 20ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. அங்க வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அந்த தேவாலயத்துக்குள்ள இருக்காங்க. அதுக்குள்ள உருட்டுக்கட்டைகளோடு ஆயுதங்களோடு போன இந்த சங்கி கும்பல் அவர்களை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற எப்போ ஈஸ்டர் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தேவாலயத்துக்குள்ள போயிட்டு இந்த சங்கிகள் வந்து குஜராத்ல இந்த ஆட்டம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்கனைசர் அப்படின்ற RSS அதிகாரப்பூர்வமான பத்திரிகை அது என்ன ஏடுது, அந்த இது என்ன எழுதுது அப்படின்னு சொன்னா கேரளாவில் வந்து கிறிஸ்தவர்களினுடைய ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு, அவர்களை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசர் எழுதுது. அப்போ அடுத்து இவங்களெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எங்க வருவாங்க, பட்டியலின மக்கள், அடுத்தது வந்து மலைவாழ் மக்கள், அதுக்கப்புறம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்போ ஒட்டு மொத்தமா இந்த 97% அழிச்சிட்டு வெறும் 3% மட்டுமே நாங்க வந்து இந்த நாட்டை வந்து சொந்தமாக்கிக்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த பாஜகவினுடைய திட்டம். அதனால இவங்க வந்து வெளியிலிருந்து வந்திருக்கிற தீவிரவாத தாக்குதல்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதில் கவனம் இல்லாமல் நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே வைக்கிற ஒரு கேள்வி. மக்களோட உயிரோட விளையாடாதீங்க. இதை வைத்து வேறு என்ன அரசியல் ஆதாயம் தேடலாம், அடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது, வேற என்ன தேர்தல் வரப்போகுது, இதை வச்சு நாம என்ன பண்ணலாம், தேசபக்தி வேஷம் போடலாம் அப்படின்லாம் நீங்க கணக்கு போடாதீங்க. இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்த மக்கள், உயிர் பிழைத்து வந்த மக்கள் சொல்ற அதைத்தான் மக்கள் நம்புவாங்களே தவிர உங்களுடைய பொய்களை இந்த மக்கள் ஒரு நாளும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த மக்கள் அங்க போய் அவர்களோடு இருந்து கண்கூடாக அந்த மக்களை பார்த்து அவர்கள் எவ்வளவு அன்பானவர்கள் அந்த காஷ்மீரிகள் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால உங்களுடைய இந்த உருட்டுகள், இந்த அசிங்கமான ஒரு என்ன சொல்றது மதம் சார்ந்த ஒரு என்ன சொல்ற பிரச்சாரங்கள், தீவிரவாத தாக்குதலை கூட நீங்க என்ன பண்றீங்க, அது உயிரிழந்தவர்களை கூட உங்கள் மத வெறிக்காக நீங்க வந்து பயன்படுத்திக்கிறீங்க பாத்தீங்களா. இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு நிறுத்துங்க. அங்க வந்து ராணுவத்தை சார்ந்தவர்களும் பலியாகி இருக்கிறார்கள், அதுதான் இதுல இருக்கிற விஷயமே. ஏன்னா ஒரு கடற்படையை சார்ந்த ஒரு அதிகாரி ஹனிமூனுக்காக போயிருக்காங்க,
திருமணமாகி ஒரே ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு வாரமான அந்த புதுமண தம்பதிகள் வந்து சுற்றுலா போயிருக்காங்க. கணவரை வந்து அவர் மனைவி முன்னாடியே சுட்டு கொன்னுட்டாங்க. அந்த அம்மா அந்த உடலுக்கு அருகில் இருந்து என்ன செய்றதுன்னு தெரியாம பிரம்ம பிடிச்ச மாரி அப்படியே வந்து உறைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அப்போ இந்த சோகத்தை எல்லாம் உங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கணும்னு பாஜகவும், ஒன்றிய அரசும் நினைத்தது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக இந்திய மக்கள் உங்களுக்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை.